முந்தா நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவை அவினாசிக்கு வந்து அந்த ஃப்ளைஓவர் 10 கிலோமீட்டர் உள்ள மேம்பாலம் திறந்து வச்சிருக்காரு. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு? ஜிடி நாயுடு மேம்பாலம். ஐயருங்கிறது சாதி, தேவருங்கிறது சாதி, பலகையிலேருந்து எடுத்துடணும். ஜிடி நாயுடு மேம்பாலம்னு முந்தா நேற்று வச்சிருக்கீங்க. முதல்வரை பார்க்க சென்ற திருமாவளவன் அவர்களை அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் வந்து உதயநிதி அவர் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இன்னும் அதே கலரில் ஒரு சோஃபா அங்கே இருந்தது. அதை கொண்டு போய் பின்னால் கவுத்து போட்டுட்டு இவர் திருமாவளவன் வராருங்கும் போது அவருக்கு ஒரு சேர் மட்டும் போட்டிருக்காங்க. தேவர்களுக்கும் வந்து தேவர் முக்குளத்தோர்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும் பட்டியலினத்துக்கும் வந்து மோதல் வருதா வரலையா? கொங்கு பகுதியில் வந்து கொங்கு வேளாளர் என்று சொல்லக்கூடிய கவுண்டர்களுக்கும் அவர்களுக்கும் வருதா இல்லையா? வட மாவட்டங்களில் வன்னியர் என்று சொல்லப்படுகிற வன்னியர்களுக்கும் வந்து பட்டியலினத்தவருக்கும் மோதல்கள் வருகிறதா இல்லையா? ஆணவ கொலைகள் இன்னமும் நடந்து கொண்டிருந்த அந்த ஆணவ கொலைக்கு அடித்தளமே வந்து சாதி வேற்றுமை தானே. உங்களால் சாதியை வந்து மக்கள் மனங்களிலிருந்து எடுக்க முடியவில்லை. ஏன் எடுக்க முடியவில்லைன்னா தூண்டி விடுவதே அரசியல்வாதிகள் தான். ஏங்க வந்து நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து தேர்தலில் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த தொகுதியில் எந்த ஜாதி வந்து அதிகமாக பெரும்பான்மையாக இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு தானே கொடுக்குறீங்க. இல்லை, மக்களுமே அப்படி தானே இருக்காங்க. நீங்கள் செய்யறதெல்லாம் செய்வீங்க. மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு முந்தா நேற்று பேர் வைப்பீங்க. அதுக்கப்புறம் மக்கள் மாறவில்லை. எப்படி மாறுவான்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் வழங்கக்கூடாதுன்னு சொன்ன மாணவர்கள் ஒருத்தரான வந்து உதயகுமாருக்கான கதியிலிருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்களை அவர்கள் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருந்தால் கூட தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் வந்து அவர்களுடைய விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து கட்டுவது. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைப்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக மக்களுக்கு உபயோகமாக மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் ராபின் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சார். ஊடகத்தில் அதுக்கப்புறமா நேரில் அதுக்கப்புறமா பல விஷயங்களை திமுகக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தவங்கலாம் முடக்கிறத போன வாரங்கள் முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே போல் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை வச்சு பேசும்பொழுது அதையும் வந்து முடக்கிறாங்க, அவங்களையும் வந்து கைது செய்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். சமீபத்தில் வரதராஜன் முன்னாள் சிபிஐயாக இருந்தவர், காவல்துறையில் இருந்தவர், அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதே போல் ஒரு பெரிய ஊடகமான புதிய தலைமுறை ஊடகத்தையும் வந்து முடக்கியிருக்காங்க அந்த அரசுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம்? இல்லை, அது கூட நீங்கள் சேர்த்துக்கணுன்னா மாரிதாஸ் அவர்களை கைது செய்து அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் செய்ய மறுத்து அவரை விடுவித்தார். ஒரு வாரத்துக்குள்ள மாரிதாஸ், ஃபெலிக்ஸு தொடர்ந்து இது மாதிரி வந்து அதாவது அடக்குமுறை. இவங்க தான் வந்து ஜனநாயகத்தை பற்றி வந்து மற்றவர்கள் வந்து பாசிசம்னு வந்து பேசுகிறதெல்லாம் இவங்க தான். பாசிசத்தை பற்றி அதிகமாக வாய்க்கிழியே பேசுவது அநேகமாக வந்து அதிகமாக இப்போ விஜய் வந்து ஏதோ இருந்தால் அவர் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்து கற்றுக்கிட்டார் 4 வார்த்தை, அந்த தெரிஞ்ச 4 வார்த்தையை பழகி பார்த்துக்கிறாரு. அவர் புதுசு. இந்த குழந்தை வந்து நடைபழகும்போது அந்த மாதிரி விட்டுருணும் அதை. ஆனால் திமுக போன்ற வந்து வேரூன்றிய கட்சி பாசிச அடக்குமுறைகளை வந்து கையாள்வதே இவர்கள் தான். இப்போ இல்லை, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் வழங்கக்கூடாதுன்னு சொன்ன மாணவர்கள் ஒருத்தரான வந்து உதயகுமாருக்கான கதியிலிருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்களை அவர்கள் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருந்தால் கூட கிருஷ்ணன் அமைச்சர், ஆலடி அருணா, சாதிக் பாட்சா, சமீபத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இல்லை அது வந்து ஒதுக்கி விட்டது. நான் வந்து உயிருக்கே உலை வைத்தது.
அந்த எக்ஸ்ட்ரீமு. இங்கே வந்து அவர் பேர் என்ன, பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கான கதி. இது வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது, ஓரம் கட்டப்பட்டது, உலகத்தை விட்டே அனுப்பி வைக்கப்பட்டது. வந்து நான் சொல்லுது அந்த லிஸ்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான வந்து ஒரு அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இது இன்னைக்கு இல்லை, இது ஆரம்ப காலத்தில் இருந்தே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் வந்து அவர்களுடைய விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து கட்டுவது. ஒன்று சட்ட ரீதியாக அவர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவது, இல்லை அவர்களுடைய உயிருக்கே கூட ஆபத்து. இதில் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து கட்சிங்கிறது இல்லை. அப்போ அங்கே வந்து ஒரு குடும்பம் தான் கட்சி. அந்த குடும்பத்தோடு ஒத்துப்போனால் நீங்கள் சரியாக வரும், அப்படி இல்லைன்னால் வேறு மாதிரி, இப்படிங்கிறது தான். இப்போ புதிய தலைமுறை உங்களுக்கு முடக்கி இருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாலேயும் வந்து இப்போ தான் இல்லை, இதுக்கு முன்னால் உள்ள திமுக ஆட்சியிலையும் நிறைய வந்து இது நடந்திருக்கு. இந்த மாதிரி உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும். இந்த எப்பெல்லாம் பத்திரிகைகளெல்லாம் வந்து முடக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமானது வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் 67க்கு அப்புறம் திமுக அதிமுக தானே மாறி மாறி வந்துக்கிட்டு. அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கு. ஆனால் இவங்க தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பத்திரிகை சுதந்திரத்தை முடக்குகிறது. இந்த கட்சி அதிமுக ஆட்சி ஜனநாயகம் வந்து இதுதானா ஜனநாயகம், பாசிச ஆட்சின்னு பேசுகிறதெல்லாம் வந்து இவங்க தான் முதல்ல வாய்கிழியே பேசுவாங்க. எந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இவன் நாங்கள் தோள் கொடுப்போம்னு பேசுகிறாங்களோ அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போட்டது யார்? மாற்றுத்திறனாளிகளை வந்து அப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் பேசிட்டு எதிர்கட்சியாக இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு அந்த மனிதாபிமானம் இல்லாமல் அவர்களை சிறையில் அடித்தது யார்? சில பேரை குண்டாசில் போட்டது யார்? விவசாயிகள் வந்து தங்களுடைய நிலங்களை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா அந்தந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதிமுக ஆட்சியிலும் போராடினார்கள், இங்கேயும் போராடினாங்க. ஆனால் அப்போ போராடும்போது விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அதிமுக அரசுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிப்காட்டில் கும்மிடிப்பூண்டியில் வந்தபோது அன்றைக்கி யாரை வந்து மேடையில் ஏற்றி வந்து இவர் வந்து போராளின்னு ஒரு இளைஞரை வந்து நீங்கள் பாராட்டினீங்களோ, அதிமுக ஆட்சியில் போராடின ஒரு விவசாய இளைஞரை, அதே விவசாய இளைஞரை இன்றைக்கி வந்து அவர் போராடினார் திமுக ஆட்சியில் குண்டாசில் போட்டிங்க. இவர்களுடைய முரண்பாடு என்பது இதுதான். இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு கோட்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது அப்படியே அந்த கோட்பாடு வந்து நெகட்டிவாக மாறிடும். அடக்குமுறை அதிகமாகிவிடும். எந்த சர்வாதிகாரத்தை பற்றி பாசிசத்தை பற்றி இவர்கள் வந்து விமர்சனம் செய்தார்களோ இவர்களே பாசிஸ்டுகளாக இருப்பார்கள். இது நம்ம வந்து பழகி போன ஒன்று. இப்போ வரதராஜன் போன்ற உயர் காவல்துறை அதிகாரிக்கே இப்படி ஒரு நிலைமை, மாரிதாஸுக்கு, ஃபெலிக்ஸுக்கு விமர்சனங்களை இப்போ நீதிமன்றத்தை எதிர்த்துனா இப்போ வரதராஜன் பேசின விஷயத்தை பார்த்தால் அவர் ஒன்றும் யாரையும் எந்த நீதிபதியும் வந்து தரக்குறைவாகவோ வேறு விதமாகவோ ஒன்றும் பேசலை. நடிகர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, கட்சி நடத்தும், இது என்ன கட்சியான்னு கேட்டது இது ஒரு நீதிபதியை கேட்க வேண்டிய கேள்வி இல்லை அப்படிங்கிற அப்படி கேட்கக்கூடாதுங்களா சார்? ஆமாம், நீங்கள் கருத்து சொல்கிறது வந்து அரசியல்வாதியாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், இல்லை ஒரு இயக்கங்கள் நடத்துவராக இருக்கலாம். இப்போ விஜய்க்கு வந்து உண்மையிலேயே வந்து கட்சி நடத்தக்கூடிய திறமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஒரு நடுநிலையாக பேசுவோம். இருக்குது இல்லைங்கிறத முடிவு பண்ணது யார்? மக்கள். எப்போ முடிவு பண்ணுவாங்க? தேர்தலின் போது இல்லையா? அப்போது அந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்தவங்க எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குதுன்னு அர்த்தமாயிருமா? கண்டிப்பாக. தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது ஒரு தாண்டி நீங்கள் பணம் கொடுத்து வாக்கு வாங்குறீங்க. எத்தனை ஏங்க ஒரு உயர்கல்வி அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வந்து விஜயவாடா துறைமுகம்னு பேசினார். விஜயவாடா எங்கே இருக்குது? கடலோரத்துலையா இருக்குது? விஜயவாடா எங்கே இருக்குது? இந்தியாவில் நடுவில் இருக்குது. அங்கே எப்படி துறைமுகம் வரும்? கடற்கரை இருந்தால் தானே துறைமுகம் வரும். ஓகே. உயர்கல்வி அமைச்சராக இருந்த பொழுது அப்போது தகுதி திறமை மக்கள் தேர்ந்தெடுப்பதே வந்து ஏதோ ஒரு அளவுக்கு தகுதியை பார்க்குறாங்க, திறமையை பார்க்குறாங்க. அதை தாண்டி பணத்துக்காக வாக்களிப்பவர்கள் இருக்கிறார்கள். கலவையான விஷயம். தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் மட்டுமே அவர்கள் திறமையானவர்கள் என்பதும் இல்லை. நம்ம தான் பார்க்குறோமே. பேசும்போது படிக்க தெரியாமல் வந்து உளறுவதும்
வந்து மாற்றி மாற்றி பேசுவதும் புரியாமல் 63,900ங்கிறதுக்கு 6490 அப்படின்னு இதெல்லாம் வந்து பேசுகிறவங்கள எல்லா அரசியல்வாதிகளும் பதில் சொல்கிறதெல்லாம் கூட வந்துருச்சு. ஏன்னா வந்து அங்கே ஆல்ரெடி பதில் கேள்வி எழுதி கொடுத்து பதிலும் போட்டோன்னே அவன் கேட்கறதுக்கு முன்னால் அவசரமாக தானே. இப்போ வந்து யாராவது வந்து இது என்ன கட்சியா, இது என்ன ஆட்சியா, இன்னாருக்கு வந்து இந்த பதவியில் இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா, இப்போ ஒரு அரசியல்வாதி கேட்கலாம் என்றால் கேட்பது யதார்த்தம். கேட்கலாம் கேட்கக்கூடாதுங்கிறத தாண்டி அது கேட்பதற்கான சூழ்நிலை கேட்பது தான் அரசியலும். அதுதான் அரசியல்னா அப்படிதான். எதிராளி என்ன தப்பு செய்கிறானோ அதை விமர்சனம் பண்ணுறது தானே. ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவது தான் வந்து எதிர்கட்சி. அதில் மீடியாவும் அடக்கம். மீடியா என்பது எப்பொழுதுமே ஒரு எதிர்கட்சி. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து மீடியாவை வந்து விலை கொடுத்து வாங்கி, நான் சொல்கிறது விலை போன மீடியாக்களை மட்டும் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. அப்படி வந்து செய்து வந்து அவர்களை வந்து ஆளுங்கட்சியாகவே ஆக்கி கொண்டது திமுக ஆட்சியில். ஆனால் உண்மையில் வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் மீடியா என்பது அதுவும் எதிர்கட்சிகளில் ஒரு நிலையான எதிர்கட்சி. யார் இப்போ திமுக ஆட்சி செய்தால் மீடியா வந்து திமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அதிமுக ஆட்சி செய்தால் அதிமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். இதுதான் நடுநிலை மீடியா. ஆனால் நடுநிலை மீடியா இல்லாமல் ஆர்எஸ்பி மீடியான்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்படி நீங்கள் இருக்கக்கூடிய போது ஒரு நீதிபதியை வந்து அவர் நீதிபதியாக இருந்து கொண்டு அந்த கமெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. அது நீதிபதியையோ நீதிமன்றத்தையோ அவதூறு செய்வதில்லை. நான் கூட வேற ஒரு நிகழ்வில் பேசியிருந்தேன். ஒரு கட்சியில் நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று எந்த கட்சியையும் குறிப்பிடவில்லை, நான் பொதுவாக பேசுகிறேன். நான் வந்து எனக்கு ஒன்றும் பயத்துக்காக அப்படி பேசலை. நான் சொல்கிறது வந்து நியாயம் நடுநிலைத்துக்காக. ஒரு கட்சியில் வழக்கறிஞர் அணியிலோ இல்லை வந்து அந்த கட்சியில் ஒரு பதவியிலையோ இல்லை அந்த கட்சி சார்பில் அந்த கட்சி தொண்டனாகவோ ஏதோ ஒரு பதவியிலையோ இருந்த ஒரு வழக்கறிஞர் பின்னாளில் நீதிபதி ஆகிறார். அந்த நீதிபதி ஆகும்பொழுது அவருடைய திறமையினாலும் அனுபவத்தினாலும் ஆறாருன்னே வச்சுப்போம். ஓகே, இந்த பரிந்துரை, இவர் பரிந்துரை பண்ணார், அவர் பரிந்துரை பண்ணாங்க, இது இப்படி நம்ம அப்படிலாம் அதுக்கு ஒரு நம்ம இது கொடுக்க வேண்டாம். ஓகே, ஒரு வண்ணம் தீட்ட வேண்டாம். அவருடைய திறமையினாலும் அனுபவத்தினாலும் வந்தார் என்றே நாம் வைத்துக்கொள்வோம். ஓகே. ஆனால் அந்த கட்சி சம்பந்தமான தொடர்புடைய வழக்குகள் வரும்பொழுது அவர் அதை விசாரிப்பது முறையா? நான் சொல்றது வந்து அவர் நேர்மை இல்லாமல் இருப்பார் என்று யாரையும் நான் சந்தேகப்பட்டு சொல்லவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லாரும் நேர்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இருக்காங்க இல்லைங்கிறது வேற விஷயம், நம்புவோம். ஆனால் என்ன ஆகும் என்றால், இப்படி நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் இந்த கட்சி அந்த கட்சியிலிருந்து வந்தவர், அதனால் அந்த கட்சிக்கு ஆதரவாக அவர் நிலை எடுத்து விட்டார் என்று பேசுவார்கள், விமர்சனம். எதிராக என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்லிவிடுவாங்க. இல்லை, அவருக்கு ஏதோ வந்து அவர் எதிர்பார்த்துருக்காரு, இதை விட பெரிய போஸ்ட் கொடுக்கல, இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு விமர்சனம் வரும். கண்டிப்பாக அந்த விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக என்ன செய்யணும், அது ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னு உண்டு. ஒரு நம்ம அந்த வழக்கில் வந்து நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் அந்த நீதிபதிக்கு என்றால் அந்த வழக்கில் இருந்து விலக வேண்டும். அது ஒரு மரபு, நீதிமன்ற மரபு. சீஃப் ஜஸ்டிஸுக்கு வந்து இது வேறு யாருக்காவது அலாட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுருவாங்க. அவங்க அது காரணம் வந்து வெளியில் சொல்லலாம், இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை மட்டும் சொன்னால் கூட போதும். ஓகே, வெளிப்படையாக காரணம் நான் விலகிறேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ செந்தில் பாலாஜி இருக்காருன்னா அவர் திமுகவில் இருக்கும்போது, அவர் அதிமுகவில் இருக்கும்போது ஒருத்தரை வந்து அந்த வழக்கறிஞராக அவருக்கு இருந்திருப்பார். அதிமுகலையோ திமுகலையோ அவர் எங்கே இருக்கும்போதோ அவர் இன்றைக்கி நீதிபதியாக இருப்பார். ஓகே. இப்போ செந்தில் பாலாஜி குற்றவாளியாகவோ இல்லை இந்த பக்கமோ வாதியாகவோ பிரதிவாதியாகவோ அவர் ஒரு வழக்கு வருது. இப்போ இவர் ஒரு காலத்தில் செந்தில் பாலாஜிக்கு, நான் செந்தில் பாலாஜின்னு சொல்கிறது உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் யார் பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ அப்படி வந்து வரும்பொழுது நாளைக்கு இவர் ஏற்கனவே அவருக்கு அப்பியர் ஆகிருக்காரு, எதிராக அப்பியர் ஆகிருக்காரு, இல்லை அவருக்காக அப்பியர் ஆகிருக்காரு. அப்போ அதனால் அவருக்கு வந்து இப்படி தீர்ப்பு கொடுத்தார். அவர் எப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்புக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கப்படும். அந்த நோக்கம் கற்பிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த நீதிபதி நீதித்துறையின் அந்த மரியாதை காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த மாதிரி வழக்குகள் வரும்பொழுது நாங்கள் விலகிக்கிறோன்னு சொல்கிறது தான். நம்ம வந்து இன்னார் அப்படி விலகலை, ஏன் விலகலை, இதெல்லாம் நம்ம கேட்கல. ஓகே. நீதிபதிகள் சில விஷயங்களை பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும்.
ஒரு தனி மனிதனாக பேசும்பொழுது எல்லா விஷயத்தையும் நீதிபதியாக பேசிவிட முடியாது. இப்போ நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியே எடுத்துங்க, திரு கவாய் அவர்கள். அது ஒரு பெரிய விஷயமா சர்ச்சையாக போயிடுச்சு. கஜுராஹோவில் வந்து ஒரு சிலை வந்து விஷ்ணுவின் சிலை வந்து கடவுள் சிலை வந்து தலை வந்து ஏதோ ஒரு இஸ்லாமிய படையெடுப்பின் போதோ இல்லை வெளிநாட்டவர் படையெடுப்பின் போதோ அந்த வகையில் வந்து அந்த இதை உடஞ்சி போயிருக்கு. அதை ஒருத்தர் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு 7 அடி உயர அருமையான கஜுராஹோவில் உள்ள எல்லா சிற்பங்களுமே உலக புகழ் பெற்றவை. அது வந்து யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் பாரம்பரிய இதில் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து தலை இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதை சரி செய்து அதை முழுமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் போடுறார் வழக்கை. நீங்கள் வந்து இல்லை நீங்கள் தொல்லியல் துறையை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லை தொல்லியல் துறை வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து இதை என்னென்னு 1 மாதத்துக்குள்ளே பார்த்து இதுக்கு ஒரு பதில் போடுங்கன்னு சொல்லலாம். இப்படி பல அதில் இருக்குது. இல்லை இந்த வழக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் லோக்கலில் சிவில் கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லலாம், லோயர் கோர்ட்டுக்கு கீழமை கோர்ட்டில் போகணும்னு சொல்லலாம். அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் வந்து பேசும்பொழுது ஒரு தமாஷாக, அதாவது கிண்டலாக சொல்கிற மாதிரி அந்த பெட்டிஷனர் அந்த புகார்தாரரை பார்த்து, நீங்கள் தான் வந்து நான் பக்திமான், நீ எதுக்காக நீ இந்த வழக்கை போடுற, உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நான் விஷ்ணுவின் பக்தன் அவர் போட்டிருக்கார். எந்த காரணத்தினால் அவர் வழக்கு தொடுக்கிறார், அவர் இந்து மதத்தில் உள்ள ஒரு கடவுள் விஷ்ணுவின் பக்தன், அதனால் போட்டிருக்கேன்னு அதில் காரணம் போட்டு. நீங்கள் தான் விஷ்ணுவின் பக்தர்னு போட்டிருக்கீங்களே, நீங்கள் போய் உங்கள் கடவுள்கிட்டே கேளுங்க, அவர் இதுக்கு தீர்ப்பு கொடுப்பார், தீர்வு சொல்லுவார். அதாவது அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ற கோட்டை அங்கே அவர் வந்து சற்று தாண்டி விட்டார். இது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த சாதியாக இருந்தாலும், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக நடுநிலையில் இருக்க வேண்டும். உங்கள் கடவுளிடம் போய் கேளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கடவுள் வேற என் கடவுள் வேறேன்னு அவர் சொல்கிற அர்த்தம் தானே வருது. தனிப்பட்ட கருத்தாக மாறிடுச்சு. நீதிபதியின் கருத்து கவாய் என்ற தனி மனிதரின் கருத்தாக மாறிவிட்டது. கவாய் என்ற தனி மனிதர் ஓய்வு பெற்ற பிறகு வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு, அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் உங்கள் கடவுள் என்று சொல்லும் பொழுது உங்கள் மனதில் அவர் வேறு மதம், நான் வேறு மதம், புகார்தாரர் வேறு மதம், நான் வேறு மதம் என்ற மத வேறுபாடு உங்கள் மனதில் இருப்பதே நீ வெளிக்காட்டிவிட்டது. அவர் செய்தது வந்து ஒரு தவறு, அது தவிர்த்திருக்கக்கூடியது என்றால், யாரோ ஒரு ராகேஷ் கிஷோர் என்பவர் 71 வயது சீனியர் அட்வொகேட். சீனியர் அட்வொகேட்டுங்கிறது ஒரு டெசிக்னேஷன். அவர் என்ன பண்ணிட்டார், ஓப்பன் கோர்ட்டில் காலனியை கட்டி வீசினார். அவர் பேசியது தவிர்க்கக்கூடிய தவறு என்றால் இவர் செய்தது 100 மடங்கு தவறு. நீங்கள் கவாய் என்ற தனி மனிதரை நோக்கி செருப்பை வீசவில்லை, இந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நோக்கி வீசியிருக்கிறீர்கள், அவமதித்திருக்கிறீர்கள். நம்ம அந்த இடத்துல வந்து காரணமே இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு முறை மரபு இருக்கு, தவறு. இப்போ என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க சாதியை எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு உட்பட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக போராட்டம், ஜாதிய வன்முறை. சங்கி யார், அந்த ராகேஷ் கிஷோர், உடனே அவர் சங்கி ஆயிடுறார். அது ஏன் வருதுன்னே தெரியல. ஜாதிய வன்முறை, அதாவது உயர் சாதியினர் கீழ் சாதியினர், அதாவது பட்டியலினத்தவர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில். கடைசியில் பார்த்தா அந்த ராகேஷ் கிஷோர் வந்து நானே ஒரு தலித்து தான்னு பேட்டி கொடுக்குறார். அப்போ இங்கே இதில் சாதி எங்கே வருது? இதில் நீங்கள் வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரோ, எந்த சாதியை சேர்ந்தவரோ, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் மீது ஒரு காலனியை தூக்கி வீசியது குற்றம். இதில் இந்த சாதிக்காரராக இருந்தால் தான் அது குற்றம்னு அப்படிலாம் இல்லை. அந்த பதவியில் இருக்கும் அந்த ஒரு நிலையில் இருப்பவரை உடனே தமிழ்நாட்டில் போராட்டம் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நோக்கி காலனி வீசியவரை வந்து கைது செய்ய வேண்டும் சொல்லுங்கள். கைது செய்ய வேண்டாம் என்று சொன்னது யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் வந்து அவரை கைது செய்த வேண்டாம், அது பெருந்தன்மைன்னு எடுத்துக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க, வேறு விதமாக சொல்கிறாங்க. இல்லை அது வழக்குன்னு வந்ததுன்னா இவருடைய அந்த வார்த்தைகள் வந்து எல்லா இடத்துலையும் பதிவாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும், அதை தவிர்க்கப்படுறதுக்காக அவர் எதுக்கு அனாவசிய சர்ச்சை என்று நினைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படி வேணா இருக்கட்டும், அவர் வேணான்ட்டார்.
அவரை யாரும் வந்து அவரை கைது செய்யக்கூடாது என்று பிரதமரோ ஜனாதிபதியோ இல்லை வேறு யாரோ ஒரு கட்சியோ வந்து யாரும் வந்து தலையில்லை. அவர் ஒரு தனி மனிதர். அவர் எந்த கட்சியும் சார்ந்தவராக தெரியல, இது வரைக்கும் ஒன்றும் வெளியில் வரல. ஆனால் தமிழ்நாட்டில் போராட்டம் நேற்று என்ன பண்ணாங்களே, அப்போ பண்ணும்போது ஜாதிய வன்முறை அவரே சொல்கிறார், நான் தலித்துன்னு. யார்? அந்த ராகேஷ் கிஷோர், 71 வயதானவர். இந்த ஜெயிலுக்கு அனுப்புவாங்க தெரிஞ்சு தான் பண்ணேன், எனக்கு வருத்தமே இல்லை. இந்து சனாதனத்தை வந்து யார் இப்படி வந்து இழிவுபடுத்தினாலும் நான் வந்து பொறுத்துக்க மாட்டேன், அவருடைய கருத்து. அதனால் அவருடைய கருத்தை நாகரிகமாக தெரிவித்திருக்கலாம். இப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, அது தவறு. நம்ம அதை கண்டிக்க வேண்டியது, அவசியம் ஏற்படும் போது தண்டிக்கப்பட வேண்டியது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை ஏன் இந்த சாதி வட்டத்துக்குள்ளே கொண்டு வரீங்க? இதே கவாய் வந்து வேறொரு சாதியினராக இருந்தார் பரவாயில்லையா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேர் நீங்கள் வீசியது தவறு, அதுதான் குற்றமே தவிர இன்ன சாதியை சேர்ந்தவர் அதனால் தவறு அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லையே. ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த சாதி, இப்போ கூட பாருங்கள், நம்ம வந்து இந்த சாதியை ஒழிக்கிறேன்றதுக்காக வந்து இருன்னு சேர்த்தா வந்து இன்னுன்னு போகிறதுக்கு பதில் இருன்னு போட்டால் வந்து சாதி மாறிடும். அதில் கூட யாரோ சொன்னாங்க, இவர் நடிகர் சத்யராஜ் கூட பேசியிருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து பறையன்கிறத பறையர்னு ஆகினார். அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு மரியாதையே கிடைச்சிதுன்னு சொல்கிறாரு. பறையர் மட்டும் இல்லை, வன்னியருமே வந்து வன்னியன்னு இருந்தது, வன்னியர்னு மாற்றினார். அருந்ததியர்னு இருந்தது, அருந்ததியர்னு மாற்றினார். அந்த ஒரு வார்த்தை மூலயமாக ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டாரு கருணாநிதின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சொல்லியிருந்தார். பாப்பான்னு சொல்கிறீங்களா? அது இந்த புரட்சியில் வராது. அது வந்து பிராமணர் என்று சொல்வதை வந்து பாப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு டிராகேட்ரியா, அதாவது ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே, அதற்கு காரணம் யார்? ஈரோட்டுக்காரர்கள் ஆரம்பித்து தானே பேசுனீங்க. நான் வந்து ஜாதி ரீதியாக பேசவில்லை. கருணாநிதி தான் இதை கொண்டு வந்தார் என்றால், மகாகவி சுப்பிரமணிய பாரதி பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலைன்னு எழுதினார். மறவரோடு, மறவன்னு சொல்லலை மறவர்னு சொன்னார், புலையன்னு சொல்லலை புலையர்னு சொன்னார், பறையன்னு சொல்லலை பறையர்னு சொன்னார். நீங்கள் ஜீவோவை போட்டிருக்கலாம், அதெல்லாம் வந்து அடுத்தது. இது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றியவர் அண்ணாதுரை தான் சொல்லுவாங்க திமுகவில். சட்டமன்றத்தில் அதை வந்து இயற்றியது வந்து அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. தமிழ்நாடு என்ற பெயரை வைக்கணும்னு போராடினது மாப்போ சிவஞானம் அவர்கள், கிராமணியார் அவர்கள், சிலம்பு செல்வர், அப்புறம் சங்கரலிங்கனார். உண்ணாவிரதம் உயிர் விட்டார். ஆமாம், அதாவது 100% யாருக்காவது கிரெடிட் கொடுக்கணும்னா சங்கரலிங்கனாருக்கு தான் கொடுக்கணும். அதை பின்னால் வந்து அறிவிப்பாக கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா. நம்ம வந்து அதுக்கு வந்து அதனால் அறிஞர் அண்ணாவுக்கு பங்கே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சங்கரலிங்கனாரை சரித்திரத்தில் மறைத்து அண்ணாவை நீங்கள் தூக்கி வைப்பதை இந்த விஷயத்தில் தூக்கி வைப்பது தான் எனக்கு வித்தியாசமாக படுது. ஓகே, இது பாரதி கூட தமிழ்நாடுன்னு 2 இடத்துல பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். செந்தமிழ் நாடெனும் போதை நிலையிலேன்னு பாடியிருக்காரு. ஆமாம், எப்போ, எவ்வளோ வருஷம் முன்னால்? சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி காமராசர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது திறந்து வச்ச இடத்துல தமிழ்நாடுன்னு போட்ட நிறைய இந்த கற்பலகைகள் இருக்கு. அப்போ மதராஸ் மாகாணம்னு இருந்தது. ஆனாலும் தமிழ்நாடு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. எங்கே? மாநில அரசால் பயன்படுத்தப்பட்டது. யார்? காமராஜர். அதுக்கு முன்னாலேயே பாரதியார் எழுதியிருக்காரு, செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலைன்னு. அப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு சொன்னது வந்து பாரதியார் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாரதியார் அதிலிருந்து அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த வழியாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்னு. இப்போ திராவிடர்கள் அப்படின்னா நீங்கள் இப்போ கேம்பிரிட்ஜ்லேயோ ஆக்ஸ்ஃபோர்ட்லேயோ போய் பாருங்கள், திராவிடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தால் விந்திய மலைக்கு தெற்கே இருக்கும் நிலப்பகுதி திராவிடம்னு. அப்போ இங்கே இருக்கிறவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் விந்திய மலைக்கு தெற்கேன்னா தென்னிந்தியான்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட மகாராஷ்டிரத்துக்கு கீழே உள்ளது, கொஞ்சம் வட இந்தியாலையும் கொஞ்சம் சேர்ந்துடும். அதில் அந்த பார்டர் ஏரியா தென்னிந்தியா முழுக்க அதில் வந்துடும் திராவிடம். கேட்டால் வந்து இவங்க இந்த திமுகவோ இல்லை திமுக சார்பிலையோ வந்து என்ன சொல்கிறாங்க, திராவிடர் என்றால் பார்ப்பனர் அல்லாதவர்கள். ஐயா, விஷயம் தெரியாமல் பேசுகிறீங்க. ராகுல் டிராவிடுன்னு இருக்கார், அவர் பிராமணர். அவர் ஏதோ தப்பாக பேர் வச்சில்ல. பிராமணர்களில் திராவிடர்கள் என்று ஒரு சப் கிளான்னு சொல்லுவாங்க, கிளை ஜாதி. இப்போ ஒரு ஒரு இதுலேயே சொல்லும்போது நம்ம நாயுடுன்னு சொல்லும்போது கம்மவார் நாயுடு, செங்குந்த நாயுடு, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு கிளை பிரிவுகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போது பிராமணர்கள் எடுத்திங்கன்னா ஐயர் இருக்கும், ஐயங்கார் இருக்கும்,
மாத்துவர்கள் மத்துவர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதியிலையும் கிளை ஜாதி இருக்குது. நீங்கள் கவுண்டர்கள், கொங்கு வேளாளர்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பல கிளைகள் இருக்கும். அப்படி பிராமணர்களில் ஒரு கிளை வந்து பெயர் வந்து திராவிட். ராகுல் டிராவிட் கிரிக்கெட்டர்ன்றதுனால பிரபலமானதுனால சொல்கிறேன். அவர் மட்டும்தான் அந்த பேர் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் டிராவிட்னு வச்சவங்க இருக்காங்க. இல்லை, அவங்க பேர் ஏதோ வரலாற்று ரீதியாக பஞ்ச திராவிடர்கள்னு கூட அடையாளம். பஞ்ச திராவிடர்கள்னு இருக்குது. இப்போ பல விஷயங்கள் இப்படி தான் வந்து நம்ம வந்து புரியாமையே வந்து யாரோ இந்த கால்டுவெல்லு, போப்பு, ஜியு போப்பு எல்லாம் வெள்ளைக்காரன். அவன் வந்து இங்கே தமிழை கற்றுக்கிட்டு நமக்கு தமிழில் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய வரலாற்றையும் சரித்திரத்தையும் எழுதி வச்சுட்டு போனான்னு அதை நம்புறீங்களே. ஆரியர்கள் வந்து கைபர் கணவாய் வழியாக வந்தார்கள்னு சொல்லுவாங்க. ஏதோ வந்தது. முதலில் தமிழில் இலக்கண நூல் யார் எழுதினது? அகத்தியர். அதுக்கு அடுத்து அவருடைய வழி வந்த சிஷ்யர்னா அவருடைய சமகாலத்தில் வாழவில்லை, 300 வருடங்களுக்கு பின்னால் தோன்றிய தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் இருக்குது. அகத்தியம் வந்து இன்னைக்கு புத்தகம் இல்லை, அது கிடைக்கல. ஸோ அகத்தியமும் தொல்காப்பியம் தான் தமிழுக்கு இலக்கணம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய வழியாக வந்து நிறைய பேர் எழுதிட்டாங்க இலக்கணம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. முதலில் எழுதினது அகத்தியர், அது கிடைக்கல. அதுக்கப்புறம் இருக்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் அவர் வந்து நான் அகத்தியத்தை பின்பற்றி எழுதியிருக்கேன்னு எழுதியிருக்கார். அகத்தியர் என்பவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். தொல்காப்பியர், நச்சினார்கினியார் இப்படி வந்தவங்க எல்லாருமே வந்து பிராமணர்கள். நீங்கள் வந்து ஆரியர்கள் என்பவர்கள் வந்து ஆடு மேய்த்து கொண்டு 1500 வருடங்களுக்கு முன்னால் அங்கிருந்து வந்தார்கள். அப்போது எங்கே கைபர் கணவாய்ங்கிறது எங்கே? ஆப்கானிஸ்தான் தாண்டி அந்த பாரசீகம் அந்த சைடில் அங்கிருந்து வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து ஆடு மேய்த்து கொண்டு உங்களது, ஏன்னா நாங்கள் தான் தமிழ்நாடு, நாங்கள் தான் தமிழர்கள்னு திராவிடம்னு சொல்லிக்கிறீங்களே, உங்களது மொழியான, ஏன்னா அவர்களோட மொழி இல்லை, நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அந்த மொழி உங்கள் மொழியை கற்றுக்கிட்டு அவங்க இலக்கண நூல் எழுதுகிற வரைக்கும் உங்களுக்கு இலக்கண நூல் எழுதுறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இல்லையா? உங்களுக்கு தமிழ் தெரியலையா? உங்கள் மொழியில் இலக்கண நூல் எழுதுவதற்கு ஆடு மேய்த்து கொண்டு 1500 வருடங்களுக்கு முன்னால் யாரோ வந்தார்கள் என்று சொல்வது எவ்வளவு, அதாவது பொய்யான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். அகத்தியர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா ஐயா ஏதோ ஒரு தென்னாடுடைய சிவனே போற்றியுமா, சிவன் வந்து ஆரியர்களின் கடவுள். தென்னாடுடைய சிவன்பா, அவர் இங்கிருந்து போய் கைலாயத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் நான் போய் ஹைதராபாத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் கல்யாணம் அந்த வந்து அங்கே கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணமாக. அதுக்காக நான் வந்து தெலுங்கர்னு சொல்லிட முடியுமா? நான் தமிழன். எதுக்காக சொல்கிறேன்னா இவர்கள் இப்படித்தான் வந்து இந்த மாதிரி இப்போ ஜனகணமான நம்ம தேசிய கீதம் இருக்குது, அதில் திராவிட உத்கல வங்கான்னு வருது, விந்திய இமாச்சல யமுனா கங்கா, இதெல்லாம் என்ன? நிலப்பகுதிகள், நதி நீர் இதெல்லாம் சொல்லுது. அப்போ திராவிடம் என்பது நிலப்பகுதி தான். சரி, நீங்கள் வந்து திராவிட நிலத்தில் வாழ்ந்தவர்களை திராவிடர்கள் என்று சொன்னால் தவறில்லை. அப்படி சொல்லும்பொழுது அவர்கள் அனைவருமே ஒரு இனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் அப்புறம் சாதியில் கிளை சாதி, மதம். நான் தான் கேட்குறேன், இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாரும் வந்து பாரசீகத்திலிருந்து வந்தவர்களா? இங்கேருந்து இந்துக்களாக இருந்து ஏதோ ஒரு காலத்தில் மதமாற்றம். ஓகே. கிறிஸ்தவர்கள் எல்லாம் ராபர்ட் கிளைவோடைய சித்தப்பா பையனா? இல்லையே. அவர்களோட டிஎன்ஏவும் நம்மளுடைய மற்றவங்களோட டிஎன்ஏவும் ஒன்றா தானே இருக்குது. அப்போது ஏதோ சில காரணங்களுக்காக மதமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை விருப்பப்படி நடந்திருக்கலாம். அப்போது இந்த சாதி ரீதியாக பிரித்து, இப்போது ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சாதி பழைய முத்துராமலிங்க தேவர் சாலை தேவரை எடுத்துருவோம், உவே சாமிநாதையர் அவருடைய ஐயருங்கிற பேர் எடுத்துருவோம், வரவேற்கிறோம். அதில் எடுத்துட்டீங்க. முந்தானத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவை அவினாசிக்கு வந்து அந்த ஃப்ளைஓவர் மேம்பாலம் 10 கிலோமீட்டர் உள்ள மேம்பாலம் திறந்து வச்சுருக்காரு. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காரு? ஜிடி நாயுடு மேம்பாலம். ஐயருங்கிறது சாதி, தேவருங்கிறது சாதி, பலகையிலேருந்து எடுத்துடணும். ஜிடி நாயுடு மேம்பாலம்னு முந்தானத்து வச்சுருக்கீங்க. சப்போஸ் இதுவே வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது, ஏற்கனவே இருந்ததுன்னா அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் சாதி, அப்போது என்ன அர்த்தம்னா, பலகையிலிருந்து நீங்கள் ஒழிப்பதாக சொல்லும் சாதிகள் உங்கள் மனப்பலகையிலிருந்து விலகவே இல்லை. பொன்முடி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு நரிக்குறவர் பெண்மணி வந்தபோது
நீ என்ன எஸ்சியா நீ அப்படின்னு கேட்டது வீடியோ வந்துச்சு. இருக்கு. முதல்வரை பார்க்க சென்ற திருமாவளவன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் வந்து இப்பொழுது துணை முதல்வராக இருக்கும் அவரை பார்க்கும்பொழுதும் அப்போ அமைச்சராக இருந்தார் உதயநிதி அவர்கள். அவர் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இன்னும் அதே கலரில் ஒரு சோஃபா அங்கே இருந்தது. அதை கொண்டு போய் பின்னால் கவுத்து போட்டுட்டு இவர் திருமாவளவன் வராருங்கும்போது அவருக்கு ஒரு சேர் மட்டும் போட்டிருக்காங்க. அங்கே சோஃபா இல்லை, ஒரு சேரை கொண்டு வந்து போட்டால் அதில் ஒரு யதார்த்தம் இருக்குது. இல்லைங்க, டக்குன்னு ஒரு சேர் எடுத்து போட்டாங்க. இருக்கிற சோஃபாவை கொண்டு போய் கவுத்து தள்ளி வச்சுட்டு, ஆனால் நீங்கள் யாரை பார்த்து வந்து சாதி உயர் சாதி என்று இவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள் சொன்னீங்களோ, ஒரு ஜியர்னா அந்த வைணவ பெரியவர், அவரோடு தோளோடு தோல் இடித்து கொண்டு திருமாவளவன் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டு இருக்கும் புகைப்படங்கள் வந்தன. நான் எந்த சாதியையும் என்னுடைய சாதியையோ இல்லை எந்த சாதியையும் உயர்த்தியோ இன்னொரு சாதியை குறைத்தோம். ஏன் இந்த தேவையில்லாமல் இந்த சாதி பிரிவினைகளை உண்டாக்குகிறீர்கள்? உவே சாமிநாத ஐயர் தான் தமிழ் தாத்தா. அவர் தான் வந்து எல்லா சங்க இலக்கியங்களுக்கும் வந்து இங்கே வந்து அவர் இல்லைன்னா வந்து இன்றைக்கி அவருடைய வழி வந்தவன் நான். என்னுடைய தாய் வழி பாட்டியுடைய தாய் மாமன் அவர் உவேசா அவர்கள். ஓகே, பெருமையுடன் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். அவர் வந்து அவருடைய கட்டணம் இங்கே சென்னையில் இருந்ததை இடித்து தள்ளிட்டாங்க. கோவையில் வந்து தீவிரவாதம் பண்ணி 58 பேர் செத்து போய் 200 பேர் ஆஸ்பத்திரி போனாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து விழா நடத்துகிறீங்க, அவங்களுக்கு வந்து அதாவது இறுதி அஞ்சலின்ற பேரில் 2000 போலீஸ் அனுப்புகிறீங்க. யார் யாருக்கோ வந்து தீவிரவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டுறீங்க. நான் பெயர் குறிப்பிட்டு ஒரு மத அனாவசியமான ஒரு சர்ச்சையை கிளப்ப விரும்பவில்லை. நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருங்க. உவே சாமிநாத ஐயர் என்பதற்காக அவருக்கு செய்ய வேண்டாம். அவர் தமிழுக்கு செய்த தொண்டுக்காக செல்லுங்க. திருவிக்காவுக்கு செய்யுங்க, மறைமலை அடிகளுக்கு செய்யுங்க, மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு செய்யுங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்கிறோம். ஜாதி பார்க்க வேண்டாம் என்று தானே சொல்கிறோம். நீங்கள் வந்து போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இறால வந்து சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். என்ன ஏற்பட்டது? இல்லை, வார்த்தை சொல்லாடலே அது மாற்றமாக மாறுது. இல்லைங்க, நீங்கள் வார்த்தை சொல்லாடலில் மாற்றம் வார்த்தைகளில் மட்டும் வந்து ஏங்க வந்து இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் வந்து வெளிப்படையாகவே பேசுவோம். தேவர்களுக்கும் வந்து தேவர் முக்குளத்தோர்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும் பட்டியலினத்துக்கும் வந்து மோதல் வருதா வரலையா? கொங்கு பகுதியில் வந்து கொங்கு வேளாளர் என்று சொல்லக்கூடிய கவுண்டர்களுக்கும் அவர்களுக்கும் வருதா இல்லையா? வட மாவட்டங்களில் வன்னியர் என்று சொல்லப்படுகிற வன்னியர்களுக்கும் வந்து பட்டியலினத்தவருக்கும் மோதல்கள் வருகிறதா இல்லையா? ஆணவ கொலைகள் இன்னமும் நடந்து கொண்டிருந்த அந்த ஆணவ கொலைக்கு அடித்தளமே வந்து சாதி வேற்றுமை தானே. சாதி வேற்றுமை தானே. கீழ் ஜாதியை சேர்ந்தவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தானே கீழ் ஜாதின்னு சொல்லப்படுபவரை. நான் கீழ் ஜாதின்னு சொல்லலை, அப்படி என்று நினைத்து தானே அந்த பிரச்சனை இன்னி வரைக்கும் வாரத்துக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்க. நீங்கள் வந்து பிராமணர் அல்லாதவர்கள் தான் வந்து திராவிடர்கள்லாம் எல்லாம் பேசுகிறீங்களே. நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன். சாதி சார்ந்து எடுக்க வேண்டாம், சமூகம் சார்ந்து அது சமுதாயத்தில் பாருங்கள். எங்கேயாவது ஒரு பிராமண பெண் வேறு ஒரு 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 மணமகனை தேர்ந்தெடுத்து காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் என்று இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஆணவ கொலை நடந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு நிகழ்வு. நீங்கள் தான் போட்டு நீங்கள் ஜீவோவில் வந்து சாதியை ஒழிச்சிட்டிங்களா ஐயா? ஏன் வருது? தென் மாவட்டத்தில் ஏன் வருது? கொங்குவில் ஏன் வருது? வட மாவட்டத்தில் ஏன் வருது? ஏனென்றால் இந்த இருனால உங்களால் எதையுமே மாற்ற முடியாது. நீங்கள் என்ன தான் வந்து அதுக்கு பேர் வந்து ஹாமில்டன் பிரிட்ஜின்னு அந்த காலத்தில் சொன்னால் கூட இன்றைக்கி நம்மளால் அது அம்பட்டாம் ஆறாவதுன்னு தான் சொல்கிறான். நான் சொல்கிறது வந்து ஒரு அதாவது பழக்கப்பட்டு போனதை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் லாயட்ஸ் ரோடு அப்படின்னு இருக்கிறதுக்கு வந்து வேறு ஏதோ பேர் தமிழில் வச்சுருக்காங்க. நம்ம அந்த காலத்தில் லாயட்ஸ் ரோடுன்னு வச்சு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த பேரை சொல்லி இப்போது என்னுடைய ஓட்டுநர்கிட்ட அந்த சொன்னால் அது எங்கே சார் இருக்குது? இல்லைப்பா லாயட்ஸ் ரோடு, இது கரெக்டாக சொல்லுங்கள் சார். பழகி போச்சு. லாயட்ஸ் ரோடுன்னு சொல்லி பழகினது இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் முத்துராமலிங்க தேவர் சாலையினோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முத்துலட்சுமி சாலையினோ ஏதோ ஒரு பேர் மாற்றிருக்காங்க. அந்த பெயர் மக்கள் மனதில் ஏறவில்லை. அது மாதிரி நீங்கள் போட்டதுனால மக்களுடைய மனம் வந்து மாறிவிடாது. இன்றைக்கி வந்து ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் சாதியை வந்து
மக்கள் மனங்களிலிருந்து எடுக்க முடியவில்லை. ஏன் எடுக்க முடியவில்லைன்னா தூண்டி விடுவதே அரசியல்வாதிகள் தான். ஏங்க வந்து நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து தேர்தலில் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தொகுதியில் எந்த ஜாதி வந்து அதிகமாக பெரும்பான்மையாக இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு தானே கொடுக்குறீங்க. இல்லை, மக்களுமே அப்படி தானே இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் செய்யறதெல்லாம் செய்வீங்க. நீங்கள் வந்து உவே சாமிநாத ஐயர் பேரில் ஐயர் எடுத்துருவீங்க, சாலையில் முத்துராமலிங்க தேவரில் தேவர் எடுத்துருவீங்க, மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு முந்தானத்து பேர் வைப்பீங்க. அதுக்கப்புறம் மக்கள் மாறவில்லை, எப்படி மாறுவான்? நீங்கள் வந்து மக்களை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள்? மக்களை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும்னா முதல்ல நீங்கள் மாறணும். அந்த பொம்பளையை பார்த்து, நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த அந்த பெண்மணியை பார்த்து நீ எஸ்சியா நீ, அது எப்படிங்க ஒரு வேறு ஒரு குடும்பத்து பெண்மணியை பார்த்து அது வந்து இளம் பெண்ணாக இருந்தால் கூட அந்த மரியாதை இல்லாமல் நீன்னு பேசுகிறது, அது என்ன கெட்ட பழக்கம்? அது தமிழர் பண்பாடாது. இன்றைக்கும் வந்து தமிழர் வீட்டில் பலர், நான் பெரும்பான்மையாக சொல்கிறேன், நிறையா குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்து அவர்கள் பெற்ற குழந்தைகளை 4 வயது 3 வயது குழந்தைய பார்த்து நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுகிற குடும்பங்கள் அதிகம். இல்லை, ஒரு அமைச்சராக அவர் வந்து ஒரு உரிமையோடு பேசுகிறாருன்னு எடுத்துக்க கூடாது. அதை அமைச்சராக உரிமையோடு பேச மட்டும்தான் பேசுவாரா, இல்லை உரிமை இன்னும் நிறைய எடுத்துப்பாரா? அமைச்சர்னா மக்கள் பணி செய்வதற்காக அமைச்சரை தவிர மக்களை அவமானப்படுத்துவதற்கோ மக்களிடம் வந்து தேவையற்ற உரிமைகளை எடுத்துப்பதற்கோ வந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கவில்லை. அமைச்சர்னால் நீங்கள் என்ன அப்படியே இதிலேருந்து வந்தீங்களா, செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தீங்களா? அடுத்த தடவை ஓட்டு போடலைன்னா நீ வந்து ரோட்டில் தான் நிற்கணும். ரெண்டாவது அந்த ஓட்டு போடுறதுக்கும் ரோட்டில் போய் இப்படி கும்பிட்டுட்டு தான் நிற்கணும். நீங்கள் வந்து அமைச்சர்ன்றதுனால வந்து உரிமை எடுத்துக்கலான்னா அதே மாதிரி மற்றவங்க உரிமை எடுத்துக்கிட்டால், இப்போது என்னுடைய வயதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம துணை முதல்வர் இருக்கார், வயதில் என்னை விட சிறியவர். ஏன்னா முதல்வர் என்னோட வயதில் மூத்தவராக இருப்பார், அதனால் அந்த உதாரணத்தை சொல்கிறேன். எத்தனையோ அமைச்சர்கள் என்னோட வயதில் இளையவர்களாக இருக்கலாம், மூத்தவர்களும் இருக்கலாம். என்னோட வயதில் இளையவர் என்பதற்காக நான் வந்து வாப்போன்னு பேசுனா அந்த உரிமை, நான் ஒரு அண்ணன்கிற உரிமையில் நான் வந்து பேசுகிறேன் சொல்லலாமா? எனக்கு 4 வருடங்கள் வந்து என்னுடைய பள்ளியில், நான் படித்த பள்ளியில் எனக்கு 4 வருடங்கள் இளையவர், அதாவது 4 கிளாஸ் ஜூனியராக இருந்த ஒருவர் இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார். எனக்கு 4 வருஷம் ஜூனியரு. அவர் வந்து முதலாக வந்து நீதிபதி வக்கீலாக இருந்து நீதிபதி ஆன உடனே என்னுடைய தலைமையில் தான் வந்து அந்த பள்ளியில் வந்து, அதாவது ஓல்டு பாய் ஸ்டூடெண்ட்ஸ் பழைய மாணவர்கள் சார்பாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா, அதுக்கு நான் தான் தலைமை தாங்கினேன். இப்போ அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது நான் அவரை பெயர் சொல்லி கூப்பிட முடியுமா? நான் பள்ளியில் இருக்கும்போது அநேகமாக அவரை வந்து பார்த்துருந்தேன்னா ஞாபகம் இல்லை, பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ அவர் நீதிபதி அவரை போகிறார் எனக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் வந்து வாப்போன்னு கூப்பிட்ருப்பேன், வாடான்னு கூட கூப்பிட்ருக்கலாம். 4 கிளாஸ் சின்னவராக இருந்தால் வந்து கூப்பிடுவோம்ல. அதே மாதிரி என்னுடன் வந்து அனைத்து கல்லூரி பட்டிமன்றத்தில் வந்து என்னை விட இளையவராக ஜூனியராக இருந்து பேசிய ஒருவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து இப்போ ஓய்வு பெற்று தேசிய மனித உரிமை ஏதோ ஒரு இதில் வந்து ஆணையராக இருக்கார். அன்றைக்கி அவரை வந்து பெயரை சுருக்கி இப்போ சுந்தர்ராமனை என்னை சுந்தர்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவருடைய பெயரை சுருக்கி கூப்பிடுவோம் வா போன்னு. உண்மையே சொல்லப்போனால் சீனியர்கள் நாங்கள் வந்து அவரை வந்து போய் வந்து இந்த கேன்டீனில் போய் டீ வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கோம். அது அந்த காலேஜிலலாம் கொஞ்சம் அது ஜூனியர் இருந்தால் தம்பி வா போய்ட்டு ஒரு பஜ்ஜி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி, அது என்னோட வயதில் இளையவர்னு இன்றைக்கி நான் போய் வந்து அவரை வந்து ஹலோ டீ வாங்கிட்டு வான்னு சொன்னால் என்னை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்களா இல்லையா? எல்லாவற்றிற்கும் ஒரு முறை மரபு இருக்கிறது. நீங்கள் அமைச்சர் என்பதனால் உங்களுக்கு கொம்பு முளைத்து விடவில்லை, மக்களுடைய பிரதிநிதி நீங்கள் தான் வந்து மக்கள் வரவங்க வந்து வயசானவங்க இருப்பாங்க, பெண்மணிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு என்ன உங்களுக்கு என்ன பெரிய அதிகாரமோ தகுதியோ வந்து விட்டது? அந்த வகையில் நம்ம வந்து இந்த சாதியை வந்து அந்த சாதித்தி அணைய விடாமல் பார்த்து கொள்வதே அரசியல்வாதிகள் தான். அதுவும் இந்த திராவிட அரசியல்வாதிகள் தான். ஏன்னா இவங்களுக்கு இந்த சாதித்தி அணைஞ்சு போச்சுன்னா இவங்களுக்கு பொழப்பே போயிடும், வியாபாரம் போயிடும். கொள்ளையடித்து வைத்திருக்கும் அத்தனை பணத்தையும் சேமிக்க முடியாது, அதை பாதுகாக்க முடியாது, அதை வந்து மேலும் மேலும் வளர்க்க முடியாது. இந்த வகையில் தான் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து
அதான் இந்த எரு போட்டதுனால வந்து நீங்கள் வந்து எதையுமே வந்து இப்போ கூட சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு இந்த திராவிடம்னு பேசும்போது பல விஷயங்கள் புரிபடாமலே இருக்கும். ராமருக்கு இப்போது 4 நாள் முன்னால் நடந்தது. ராவணனை கொண்டாடுகிறோம் என்று ராமருடைய படத்தை இழிவு செய்தார்கள் தமிழ்நாட்டில் போன வாரம். ஏதோ ராமர் வந்து பிராமணரா? இல்லை, அவர் ஒரு சத்திரியர். சத்திரியர் என்றால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வரும், பின்தங்கிய வகுப்பில் வரும் சத்திரியர். வன்னிய குல சத்திரியர்லாம் சொல்கிறோம்ல. ஆமாம், ராவணனை வந்து தமிழன் என்று கொண்டாடுகிறார்கள், திராவிடன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய மகன் புலஸ்தியன், புலஸ்தியனின் மகன் ரிஷி வந்து விஸ்வரசு, விஸ்வரசின் மகன் வந்து ராவணன். அதாவது பிரம்மாவுடைய கொள்ளு பேரன். பிரம்மா என்கிறது பிராமணன் என்பது தான் பிரம்மா. ஒரு பிராமணருடைய வகையில் அந்த பக்கம் வந்து அசுரர் பெண், கலப்பு திருமணம். அந்த அம்மா கைகாசின்னு பேர், அவங்களுக்கு பிறந்தவர் தான் ராவணன். நீங்கள் இப்போ வந்து ஒருவருடைய ஜாதியை முடிவு செய்யணுன்னா தந்தை வழியா தாய் வழியா நீங்கள் சொல்லுங்கள். எது? தந்தை வழி தானே சொல்லுவாங்க. தந்தை வழி தானே, மரபு அப்படி தானே, சட்டமும் அப்படி தானே சொல்லுது. அப்போ அவர் தந்தை வழியில் அவர் பிராமணர். அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழர், திராவிடர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சமஸ்கிருதத்தில் சிவ கடாட்ச ஸ்தோத்திரம்னு எழுதியிருக்காரு. எதில்? சமஸ்கிருதத்தில். அது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்டத்தை எடுத்துக்கொண்டால் அசோகவனத்தில் போய் அனுமார் வந்து சீதையை பார்க்கும்பொழுது சீதை வந்து சந்தேகப்படுறாங்க. இந்த அனுமார்னு வர்றாரு, குரங்கு மாதிரி இருக்காரு, இவர் ராவணன் வேறு ஏதாவது ஒரு மார்வேஷத்தில் வந்து நம்மகிட்ட நைஸாக விளையாடி பார்க்குறாரோன்னு. அப்போ அனுமார் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சமஸ்கிருதத்தில் பேசலாமான்னு யோசனை பண்ணார். ராவணன் வந்து சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய புலவன், வேதங்களை எல்லாம் அறிந்தவன், படித்தவன். அப்போ சமஸ்கிருதத்தில் பேசுனா நம்ம ராவணன் தான் மார்வேஷத்தில் வந்திருக்காங்க, இந்த மாதிரி தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு மொழியில் பேசினார்னு சொல்லி சுந்தரகாண்டத்தில் சொல்கிறாங்க. ஆக ராவணன் பிராமண குலத்தில் உதித்தவன், சிவகடாட்ச சோஸ்திரம் என்ற வடமொழி சமஸ்கிருத புத்தகம் எழுதியவன், சிவபக்தன். இதில் தமாஷ் என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் கன்னியாகுப்ஜா என்று ஒரு பிராமண குலம் இருக்கிறது. எப்படி டிராவிட் என்பது ஒரு கிளையோ அது மாதிரி கன்னியாகுப்ஜான் எங்கள் மத்திய பிரதேசம் அந்த பகுதிகளில், அதாவது விதேய நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இப்போது நம்ம மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் நாக்பூர் இதெல்லாம் ஒட்டி அங்கே அந்த பிராமணர்கள் இன்றைக்கி வந்து ராவணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ராவணனை வந்து தங்கள் மருமகனாக கொண்டாடுகிறார்கள். ஏன்னு கேட்டால் அவர்கள் மண்டோதரி, ராவணனின் மனைவி மண்டோதரி வம்சத்தவர்களாம். அதில் தமாஷ், அதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மண்டோதரி வைணவ குலத்தை சேர்ந்தவரா, ராவணன் சிவனை வழிபடுபவர். சைவமும் வைணவமும் அங்கே இணையுது. அந்த மண்டோதரி வம்சத்தவர்கள் வந்து ராவணன் எங்கள் மாப்பிள்ளைனா மருமகன். அவர்கள் அனைவரும் அது வந்து நாமதேவ வைணவர்கள் என்று பெயர், பிராமணர்கள். இப்போது தமிழ்நாட்டில் வந்து ராவணன் என்பவர் தமிழர் இருக்கலாம். ஏன்னா இலங்கையை ஆண்டபோது இலங்கை வந்து ஒரு தமிழ் பகுதியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிங்களவர்கள் வந்தார்களே தவிர ஆதி குடினா தமிழர்கள் தான். அப்போது அவர் தமிழ் மன்னர்னு சொல்கிறதில்ல, நான் வந்து ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு சாதியை உண்டாக்காதீர்கள் தான் சொல்கிறேன். தமிழர் என்று சொல்லிவிட்டு போங்கள், நியாயம். தமிழ் பகுதியை ஆண்ட மன்னன் தமிழன் தானே. சமஸ்கிருதம் தெரிந்திருந்தது என்றால் அப்படி பார்க்க போனால் ராஜராஜ சோழன் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து எழுதின இதெல்லாம் கல்வெட்டு வந்திருக்கேன். அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுமே தமிழர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். நாம் பெருமைப்பட வேண்டும். தமிழர்கள் தங்கள் மொழியை தவிர இன்னொரு வடமொழியையும் ஒரு மொழியை தெரிந்து கொண்டு அதில் புலமை பெற்றிருந்தார்கள். ஏங்க இப்போ நம்ம வீட்டு பையன் வந்து, எங்கள் வீட்டு பையன் ஜெர்மனில் ஃபஸ்ட் கிளாஸாக பேசுவான். அன்பில் மகேஷ் வந்து சொல்லலையா, கல்வி அமைச்சர், அவர் பையன் வந்து கேட்டபோது என்ன சொன்னார்? நான் நோ 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 நான் தமிழ் படிக்கலை, ஐ எம் நாட் தமிழ், ஃப்ரெஞ்சு தான் படிக்கிறேன். கல்வி அமைச்சர். ஏன் அது தமிழே படிக்கலை, நீங்கள் அப்புறம் செம்மொழின்னு சொல்லி தமிழை வந்து நீங்கள் பரப்ப போகிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தமிழ் வந்து நீங்கள் எல்லாம் ஹிந்தி வேணான்னு சொல்கிறீங்களா? திமுகவில் இருக்கும் அத்தனை அமைச்சர்கள், நிர்வாகிகள், இவங்க நடத்துகிற பள்ளிகள்லாம் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னா ஹிந்தி எடுத்துருங்கய்யா. உங்கள் ஸ்கூல் ஓடுதான்னு பார்க்கலாம். பண்ண மாட்டாங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக அரசு பள்ளியில் வந்து கூடாது மும்மொழி கொள்கை திட்டம். ஏன்னா மும்மொழி கொள்கை திட்டம்னா ஹிந்திக்கு திணிப்புன்னு சொன்னாங்க. எங்கே ஹிந்தி திணிப்பு? 16 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் விருப்ப பாடங்களில் ஒரு மொழி ஹிந்தி.
நான் தான் சொல்கிறேன், நான் நிறைய இடத்துல நீ ஹிந்தி வாத்தியாரே அப்பாயின்ட் பண்ணுவேனா, அப்போ எப்படி ஹிந்தி எடுத்து கொடுப்பாங்க? ஓகே. ஆக இந்த சாதி வேறுபாடுகள் இந்த இதெல்லாம் வந்து இவர்களாக தூண்டி விடுவது, இந்த சாதித்தை அணையாமல் பார்த்து கொண்டிருப்பது இந்த திராவிடம் தான். நீங்கள் திராவிடம்னு சொல்கிறீங்களே, உங்களை தவிர வேறு யார் திராவிடம் என்று பேசுகிறார்கள்? தமிழ்நாட்டை தவிர தென்னாட்டில் கேரளாவில் பேசுகிறானா? இல்லையே. ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ இல்லை மற்ற இதில் கர்நாடகாலேயோ வந்து அவங்க திராவிடம்னு ஏற்றுக்கலையே அவங்க. அப்போது நீங்கள் உங்களை சுற்றி ஒரு அரசியல் பாதுகாப்பிற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த திராவிடம்ன்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். நான் வந்து திராவிடமா இல்லையா, திராவிடம் என்பது ஒரு இனப்பகுதி, அதனால் வரக்கூடிய அங்கே இருந்தவர்களை திராவிடர்கள் என்று சொல்லியிருக்கலாம். நாம் வாழ்வது தமிழ்நாடு, நம் மொழி தமிழ், நாம் தமிழர்கள். இதில் வந்து சாதி வேண்டாம், மதம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். இந்த சாதியை பார்த்து அவனை ஏற்றி விட்டு நீங்களே வந்து எல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் போட்டார், அதனால் அப்படியே சமுதாய மாற்றம் வந்துடுச்சு. அப்போ இந்த சமுதாய மாற்றம் வந்து இல்லை, ஈவேரா பேசும்போது என்ன பேசினார்? பறச்சியும் பள்ளச்சியும் ஜம்பர் போட்டுக்கிறதுனால தான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்னார்ல. அதை பறச்சி பள்ளச்சின்னு சொல்கிறது வந்து ரொம்ப மரியாதையான வார்த்தையா? அந்த இன்னை விட இது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகமான, ஆமாம், ரொம்ப இன்னும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி. ஆனால் அவரை வந்து நம்ம வந்து சமூக நீதி தந்தைன்னு சொல்கிறோம்ல, தமிழ்நாட்டின் தந்தைன்னு சொல்கிறீங்களா, பெரியார்னே சொல்கிறோம், மரியாதையோடு சொல்கிறோம். ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்கிறவங்க கூட நாயக்கர்னு தான் சொல்கிறாங்களே தவிர நாயக்கன்னு சொல்லலை இல்லையா? ஆமாம். நீங்கள் அதனால் போட்டதுனால வந்து நீங்கள் வந்து மக்களின் மனங்களை மாற்ற முடியாது. ஏன் மக்களின் மனங்களை மாற்ற முடியாதுன்னா, உங்கள் மனங்களே மாறவில்லை, நீங்கள் தான் இதுக்கு காரணமே. வத்தி குச்சியே நீங்கள் தான், தீய நீங்கள் வைக்க போகிற கொளுத்துறதே நீங்கள் தான். மக்கள் வந்து வைக்க போகிற தீக்குச்சிகள் அரசியல்வாதிகள், அதுவும் திராவிட அரசியல்வாதிகள். நீங்கள் கொளுத்தி போட்டுட்டு ஐயோ மக்கள் இப்படி வைக்க போகிற பற்றி எரியுதே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நீங்கள் வந்து சாதித்தியை வந்து கிளப்பி விட்டு சொல்கிறீங்க. அதனால் வந்து இந்த சாதிங்கிறது வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு இது ஒரு சதி. அது சாதி இல்லை, அது சதி என்று சொல்லி முடித்துக்கொள்வோம். ஓகே, நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி சார். மற்றும் ஒரு கால் சந்திக்கும். நன்றிங்க சார். மிக்க நன்றி, வணக்கம்.